Hi, this is Dr. Monica. இன்னைக்கு என்னன்னா யூஸ்வலாக நமக்கு ஒரு 70-80% ஆஃப் த பேஷண்ட்ஸ் கம்மிங் என்ன வருவாங்கன்னா கொஞ்சம் நெஞ்சு எரிச்சலாக இருக்குது, இல்லை எதிர்கலிக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஒரு ஃபியர் ஃபேக்டரோடே வருவாங்க. ஏதாவது ஒரு வேளை கேன்சராக இருக்குமோ, இல்லை வேற ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ, வேற என்ன பண்ணணும் அப்படின்றது கொஞ்சம் ஆங்ஷியஸாக வருவாங்க. இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சிம்டம்ஸ் நம்ம சொல்கிற சிம்டம்ஸ் வச்சு இது எவ்வளோ நாளாக இருக்குது, ஆல்ரெடி இதுக்கு ஏதாவது டேப்லெட்ஸ் மெடிகேஷன் எடுத்துட்டு இருக்காங்களா, இப்போ வர பேஷண்டோட ஏஜ் எவ்வளோ, அதை பொறுத்து தான் நம்ம ஃபர்தராக என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறது. இப்போ சப்போஸ் ஒரு யங் பர்சன் வராங்க, இந்த சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, நம்ம வில் கிவ் டேப்லெட்ஸ் மெடிகேஷன்ஸ். அவங்க சிம்டமேட்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்கு, இல்ல ஆல்ரெடி அவங்க டேப்லெட்ஸ் மெடிகேஷன் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம ஒரு எண்டோஸ்கோபி சஜஸ்ட் பண்ணுவோம். எண்டோஸ்கோபி அப்படின்னா என்ன, நம்ம வாயில டியூப் போட்டு நம்மளோட ஃபுட் பேசேஜஸ், ஸ்டொமக், டியோடனம்னு சொல்லுவாங்க, ஒரு பார்ட் ஆஃப் சிறுகுடல், அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்குறது. சரி, இது பாக்குறதுனால நமக்கு என்னென்ன தெரியும் அப்படின்னா, சப்போஸ் நம்ம வயிற்றுல கொஞ்சம் இன்ஃபெக்ஷன், இன்ஃப்ளமேஷன் அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா அதனால நமக்கு ஆசிட் செக்ரீஷன் ஜாஸ்தி ஆகும். அதனாலேயே அவங்க அந்த சிம்டம்ஸ் வரும். அதாவது வயிற்றுல கொஞ்சம் மேல் வயிறு வலிக்கிற மாதிரி, இல்லை அந்த எதிர்கலிக்கிற சிம்டம்ஸ், அதே மாதிரி கொஞ்சம் செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட் அந்த மாதிரி இருக்க ப்ராபபிலிட்டி இருக்கு. அதே மாதிரி நம்ம சின்ன சின்ன ஏதாவது கட்டி இருக்கு, அதனால நமக்கு அந்த கொஞ்சம் இன்டைஜஷனோ இல்லை பெயினோ அந்த மாதிரி இருக்குனாலும் நமக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம ஃபுட் பைப்பும் ஸ்டொமக்கும் சேர்ற இடத்துல ஏதாவது கொஞ்சம் வீக்கம், கொஞ்சம் லூஸ்னஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் நமக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம ஏன் பார்க்குறோம்னா நம்மளோட அடுத்த ஸ்டெப் பண்ணதான், அதாவது நம்மளோட ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிக்கு தான். ஸோ என்னன்னா இப்போ ஒரு சில பேருக்கு என்னன்னா ஒரு மைல்டு ஒரு இன்ஃபெக்ஷன், இன்ஃப்ளமேஷன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அதனால நமக்கு அதுக்கான டேப்லெட்ஸ் மெடிகேஷன் கொடுத்தாங்கன்னா நம்ம அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் கம்மியாடும். ஸோ தட் நமக்கு அந்த கம்ப்ளீட் கியூர் இருக்கும். இன்னொன்று என்ன, சப்போஸ் ஏதாவது நமக்கு சின்ன கட்டி அந்த மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னா தான் நம்ம பயாப்சின்னு சொல்லுவோம். அது ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு வருவோம். அதுக்கான நம்ம டேப்லெட்ஸ் மெடிகேஷன் கொடுத்து நம்ம பெட்டர்மெண்ட் பண்றது. சரி, இப்போ நம்ம ஒரு வாட்டி எண்டோஸ்கோபி பண்ணிட்டோம். ஸோ நம்ம என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். திருப்பி எண்டோஸ்கோபி பண்ணணுமா இல்லை எப்போ பண்ணணும்ன்றது அது ஃபர்ஸ்ட் நம்ம எண்டோஸ்கோபி பண்றோம்ல அந்த ரிப்போர்ட்டை பொறுத்து. நிறைய வாட்டி மோஸ்ட் காமன் என்னவா இருக்கும், நான் சொன்ன மாதிரி இன்ஃபெக்ஷன், இன்ஃப்ளமேஷன் அந்த மாதிரி ஏதாவது இன்ஃபெக்ஷன், இன்ஃப்ளமேஷன் ஏதாவது இருக்கு அப்படின்னா யூஸ்வலா பாத்தீங்கன்னா உங்க சிம்டம்ஸ் வித் மெடிகேஷன்ஸ் பெட்டர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம திருப்பி எண்டோஸ்கோபி பண்ண தேவையில்லை. இப்போ ரெண்டாவது, சப்போஸ் நம்ம ஏதோ சின்ன கட்டி ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கிறோம்னா அந்த பயாப்சி ரிப்போர்ட், அதாவது நம்ம அந்த டிஷ்யூ பயாப்சி எடுத்து அனுப்புவோம். ஸோ அந்த ரிப்போர்ட் பொறுத்து நம்ம அந்த ஃபர்தர் மேனேஜ்மெண்ட் மாறும். இப்போ மூணாவது நான் சொல்றது கொஞ்சம் இந்த எதிர்கலிக்குது, இல்ல கொஞ்சம் நெஞ்செரிச்சல் வருது, கொஞ்சம் இந்த ஆசிட் செக்ரீஷன் மேல போற மாதிரி, அதாவது ஸ்டொமக்ல இருக்க வேண்டிய ஆசிட் கொஞ்சம் ஈசோஃபேகஸ் சொல்லுவோம், அதாவது ஃபுட் பைப், அதுக்கு மேல ஏதாவது போதா அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கும் போது சப்போஸ் ஏதாவது நம்மள வேரியேஷன்ஸ் ஏதாவது கண்டுபிடிக்கிறோம் எண்டோஸ்கோபி அப்படின்னா கொஞ்சம் நமக்கு கண்டினியூஸ் ஃபாலோ அப் தேவைப்படும். ஸோ இது என்னன்னா உங்களோட சிம்டமேட்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் நம்ம ப்ரீவியஸா பண்ண எண்டோஸ்கோபிக் ஃபைண்டிங்ஸ் பொறுத்து தான் நம்ம அடுத்து ஃபர்தரா திருப்பி இந்த எண்டோஸ்கோபி நமக்கு தேவைப்படுமா அப்படின்னு சொல்லி பார்க்கறது.